ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடலை மாவு வச்சு பர்ஃபி செய்வோம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பேன் சூடானதும் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். இப்போ சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. எப்போ கம்பி பதம் பார்க்க ஆரம்பிக்கணும்னா, பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருக்குல, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கம்பி பதம் பார்க்க ஆரம்பிக்கணும். இதுலேருந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சமாக எடுத்து கையில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி பண்ண தெரியலை அப்படின்னா இது ஈஸியான மெத்தடு. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. அதில் இந்த பாகு வந்து லைட்டாக சேர்த்திங்கன்னா அது அப்படியே அடியில் ஒட்டிக்கும், தண்ணியில் மிதக்காமல். இது மாதிரி இருந்துச்சுன்னா கம்பி பதம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இது. சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் 1 கப் கடலை மாவு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் கடலை மாவு கரெக்டாக இருக்கும். கட்டி விழுக்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கடலை மாவு வந்து சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சுத்தமாக கட்டி விழுகக்கூடாது. கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி விழுகாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஈஸி என்னென்னா, விஸ்கு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா லிக்விடாக ஆகிடுச்சில்ல. இப்போ ஃபுல்லாகவே கடலை மாவு வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட கட்டியே இருக்காது. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரணும். அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் திருப்பி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். பர்ஃபி சாப்பிடும்போது மைசூர் பாக் டேஸ்ட்டு கொஞ்சம் வரும். ஆனால் மைசூர் பாக் மாதிரியே இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு புதுவிதமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்போம். இதில் ஒரு 6 ஸ்பூன் தான் சேர்ப்போம், ரொம்ப சேர்க்க மாட்டோம். அதில் ஆனால் மைசூர் பாக்கில் வந்து நம்ம அதிகமாக நெய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதோட சாஃப்ட்னஸ் வரும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமே நான் 6 ஸ்பூன்னு சொன்னேன்னே, நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுதில்ல. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்ச உடனே காலி ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு நெய் தடவின பாக்ஸோ இல்லைனா நெய் தடவின பிளேட்டோ ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அதில் சேர்த்துறணும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். அதுக்காக தான் இதை அப்படியே அமுக்கி விடுங்க. நல்லா செட் ஆகட்டும். இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கு அப்போ தான் நம்ம பீஸ் போட முடியும். அதெல்லாம் சூடு ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ பீஸ் போட்டுடலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.